வெனஸ்டே ஆஃப்டர்நூன் லஞ்ச்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் பண்ணேன். அதுக்கு பச்சரிசி 2 கப் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பாசிப்பருப்பு 1 கப். இது ரெண்டத்தையும் தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கணும். 2வது டைம் அலசின தண்ணியை ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கிட்டேன். எல்லா டைமும் நான் குக்கரில் தான் சக்கரை பொங்கல் செய்வேன். ஸோ இந்த டைம் பாத்திரத்தில் செய்யலான்னு சொல்லிட்டு பாத்திரத்தில் பண்ணேன். அதுக்கு பாத்திரத்தில் 1 கப் அலசி வச்ச அந்த தண்ணி, அதுக்கப்புறம் 2 கப் பால், மிச்சம் 10 கப் நார்மல் தண்ணி ஊற்றினேன். எல்லாமே அரிசி மெஷர் பண்ண அதே கப்பில் தான் மெஷர் பண்ணேன். வெல்லம் ஒரு 3 கப் போடணும். ஆனால் என்கிட்ட 2 கப் தான் இருந்தது. ஸோ பேலன்ஸ் 1 கப் நாட்டு சக்கரை போட்டுக்கிட்டேன். வெள்ளத்தை அப்படியே கூட போடலாம். ஆனால் வெள்ளத்தை காய்ச்சி போட்டோன்னா சப்போஸ் இதில் குட்டி குட்டி கல் ஏதாவது இருந்ததுன்னா ஸோ நம்ம வெள்ளத்தை காய்ச்சி ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றும் போது அந்த கல்லுலாம் இருக்காது. ஸோ அதுக்காக தான் வெள்ளத்தை காய்ச்சி நான் ஊற்றுறேன். காஞ்ச திராட்சை அவ்வளோவா பிடிக்காது, அதனால முந்திரியை மட்டும் நெய்யில் வறுத்து போட்டேன். சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. மருதாணி செடி வீட்டில் இருந்தனால ஈவினிங் அம்மா மருதாணி பறித்து கொடுத்தாங்க. அதனால மருதாணி அரைச்சி அம்மாவுக்கு வச்சு விட்டேன். பாய் பாய்.